ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லுங்கள். டாடா ஐஸ் சிலை மேலே தான் உட்காந்துருக்கோம். கரெக்ட். நாங்கள் இப்போது இந்த டாடா ஐஸ் பார்க்குள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் மினி ஷோட்டோ ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்களா, ஃபோட்டோ பாயிண்ட் போட்டிருக்கு. அதனால பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். வாங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கும் காமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க நம்ம டாடா ஐஸ் பார்க்கை சுற்றி பார்க்கலாம். இந்த ஹாஃபலி லீவில் எங்கேயுமே வெளியில் போகல, ஒரே பனியாக இருக்குன்னு சொன்னோமா, அதனால் அம்மா எங்களை டாடா ஐஸ் பார்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய் என்னென்ன டாடா ஐஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். போகலாமா? வாங்க போகலாம் பார்க்குக்குள்ளே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஐஸ் எப்படி கை கால்லாம் ஆட்டுதுன்னு. ஆமாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் எங்களுக்கு இதுக்கிட்ட போகவெல்லாம் ரொம்ப பயம். பர்மிஷன் கொடுத்தாங்க எதையும் தொடாமல் பார்க்கணுன்னு. இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே இருக்குது, நீந்துது, அழகாக இருக்குல்ல. இன்னொரு டாட்டாஸ்லாம் பப்பாளி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதையும் நாங்கள் காமிக்கிறோம். பாருங்களேன், ஐயோ எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்களேன். ஆனாலும் இது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்குது, பக்கத்தில் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ஜாய் மட்டும்தான் இது கிட்ட போய் அதுக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு வந்தோம். நாங்கள் பார்த்தோம், தூரத்துலேருந்தே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா, அங்கே 2 டாடா ஐஸு சூப்பராக இருக்குல்ல. ஹர்ஷா, இங்க பாரு, இந்த பக்கம் வந்து பாரு. இந்த டாடா ஐஸ் வந்து கீழே 2 பாறைக்கு நடுவுல இருக்கு பத்தியா? இது தண்ணிக்குள்ளேயும் ஒரு டாடா ஐஸ் இருக்கு. இததான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாய் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அங்க 2 டாடா ஐஸ் இருக்கு. வெயில இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். உள்ள பாரு, கேரட்டு, பப்பாயா, பீட்ரூட் நிறைய யாரோ போட்டு விட்டு போயிருக்காங்க. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு எப்படி நீந்துதுன்னு பாரு. பயங்கரமா செம சூப்பரா இருக்கு. உண்மையாவே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் இல்ல. நம்ம ஆமையெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல. இந்த மாதிரி பார்க்ல தான் வளர்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வழியில ரோட்ல எங்கேயாவது மழையில நேரத்துல பார்த்தோம்னாலும் அதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதான். அதுங்களும் ஒரு உயிர் தானே. நம்ம சோசியல் மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, எந்த உயிரினத்திலையும் நம்ம வந்து தொந்தரவு பண்ணவோ அதை துன்புறுத்தவோ கூடாதுன்னு. கரெக்டு தான். இவங்களுக்கு பாரு, மேல ஒரு ஓடு மாதிரி இருக்கு. யாராவது ஏதாச்சும் பண்ணா அடிப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அந்த பக்கம் போய் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹர்ஷா, இங்கே பாரு 2 டாடா ஐஸ் எப்படி போகுதுன்னு. ஜாய் மாதிரியெல்லாம் நமக்கு வந்து டாடா ஐஸ் பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிற அளவுக்கெல்லாம் தைரியம் பத்தாதுப்பா. அவன் எவ்வளோ தைரியமாக போய் நின்று வீடியோ எடுக்கிறான். நம்மளாம் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போயிடுவோம் பேசாமல். அது எப்படி ஊர்ந்து வருதுன்னு பாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால தான் நான் கம்பி கேட்டுக்கு வெளியில் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆமையை பார்த்துருக்கீங்க? நான் ரீசண்டாக மழை பெஞ்சப்போ ரோட்டில் கூட ஒரு ஆமையை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ டாடா ஐஸ் அமைதியாக இருக்குது. நம்ம மற்ற மிருகங்களையோ உயிரினங்களையோ தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவங்களும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்களாம்மா. இப்போ எங்கள் சூழ்நிலையில் மிஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்கப்பா. இங்கே பாரு எவ்வளோ அழகாக அது போகுதுன்னு. சூப்பராக இருக்குல்ல. வாங்க வாங்க. பப்பாளி பழம், அப்புறம் கேரட்டு, இன்னும் என்னமோ போட்டிருக்காங்களே, என்ன போட்டிருக்காங்க தெரியல. இங்க பாரு, இந்த டாடா ஐஸ் மேல ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு. இவ்வளவு அழகா அது அமைதியா உட்காந்து சாப்பிடுது பாரு. எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்ப முக்கியம் தான் இல்ல, எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, இங்க பாரு, இதுதான் எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? முதல்ல ஸ்டார் வச்சு ஆமான்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஆமா பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு ஹாஃபலி லீவ்ல ஃப்ரீயா இருந்தோமா, அதனால அம்மாவை கூட்டிட்டு இந்த டாடா ஐஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே ஒன்னாதான் வந்தோம். ஆனா இந்த ஜாய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டோக்கன் கொடுத்து உள்ள போய் ஆமைக்கு பக்கத்துல நின்று போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். போட்டோ எடுக்க விடுறாங்க, வீடியோ எடுக்க விடுறாங்க. பட் எல்லாத்துக்குமே ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு பண்றாங்க. சரி, பாய்.